கலந்து கொண்டு பல நல்ல கருத்துக்களை சொல்ல வருகிறது இருக்கிற மேலாள் மத்திய அமைச்சரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரான மரியாதைக்குரிய ராசா அவர்களை வருகின்றிருக்கிற அனைத்து நிர்வாகிகளையும் கழகத்தோட முன்னோடியும் சார்பணி தோழர்களையும் அன்போடு வரவேற்று பெருந்திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே பெரியவர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த மாலை நேரத்தில் இந்த மயிலாடுதுறை நடைபெறுகிற பிரமாண்டமான கூட்டத்தினுடைய தலைப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் தளபதியுடைய பிறந்த நாள். இரண்டாவதாக சட்ட போராட்டத்தில் வென்ற முதலமைச்சருக்கு பாராட்டு. மூன்றாவதாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல காரியங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி வருகின்ற முதலமைச்சருக்கு நிதிநிலை அறிக்கை கொடுத்த அந்த நிதிநிலை அறிக்கை விளக்கத்தை பொதுக்கூட்டமாக இன்றைக்கு மயிலாடுதுறை நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலிலே தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட என்று சொன்னால் தகுதி வாய்ந்த ஒரு தலைவனுக்கு இன்றைக்கு மயிலாடுதுறையிலே நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். 1953ஆம் ஆண்டு பிறந்த அந்த தலைவன் 1968 கோபாலபுரத்திலே சண்முகம் சலூன் என்கின்ற கடையில் இளைஞர் திமுக சங்கம் என்றவரை உருவாக்கி அதன் பிறகு 1976 மிஸ்ஸா என்ப குடிமையில் அடிபட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய மனைவியின் வயிற்றிலே 5 மாத குழந்தையாக என்னுடைய உதயநிதி அவர்களை வயிற்றில் விட்டுவிட்டு கொடுமையான சிறைச்சாலை அணிவகுத்திற்கு பிறகுதான் 1982ஆம் ஆண்டு மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் தொடங்கப்பட்ட அந்த இளைஞரணிக்கு அந்த தலைவன் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கின்ற தலைவன், இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவராக இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவன். அந்த இளைஞரணிக்கு தலைவர் கிடையாது, செயலாளர் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது. இந்த இளைஞரணி வழிநடத்துகிற தளபதி என்கின்ற ஒற்ற வார்த்தையோடு இந்த நாட்டிலே இளைஞரணியை வளர்த்து வளம் வந்தவர். நான் சொல்லுவதற்கு சில காரணம், இன்றைக்கு கட்சி தொடங்குவதற்கு முன்னாலே நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு சிலர் கட்சி தொடங்குகிறார் என்ற காரணத்தினால் தளபதியுடைய தலைவருடைய பிறந்த நாள் கூட்டம் என்பதனால் அவர் வாழ்ந்த வரலாறு, அவர் பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்திருக்கார் என்பதை சொல்வதற்கு தான் அவருடைய வரலாறை நான் முதலிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1984ஆம் ஆண்டு மறைந்த பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் தலைவர் கலைஞரிடத்திலே கேட்கிறார், ஸ்டாலினுக்கு ஒரு சீட்டு கொடுங்கள், ஒரு தொகுதியில் இருக்கட்டும் என்று. அன்றைய தினம் உடனடியாக தலைவர் கலைஞர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொன்னார். எத்தனையோ இளைஞரணி தம்பிமார்கள் இன்றைக்கு ரத்தத்தால் கையெழுத்து போட்ட போது கூட தலைவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவரை மகனாய் பிறந்ததனாலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு வருவதற்கு நான் விரும்பவில்லை. தகுதி அடிப்படையிலே அந்த பந்தி வளரட்டும், இந்த இளைஞரணியை வளர்க்கட்டும், எல்லோரும் மத்தியிலும் அறிமுகட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்னார். ஒரு முறை 1000 விளக்கு தொகுதியில் அந்த வாய்ப்பினை தந்தார். அந்த வெற்றி வாய்ப்பினை தளபதி அவர்கள் இழந்தார். அதற்கு பிறகு 1989 தலைவர் கலைஞர் 13 ஆண்டுகள் கழித்து நாட்டிலே முதலமைச்சராக வந்தபோது மீண்டும் 1000 விளக்கு தொகுதியிலே இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு தனது பொது வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்தார். 1991 மீண்டும் அவருக்கு 1000 விளக்கு தொகுதியிலே கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை வெற்றி வாய்ப்பினை இழந்தார். 96 தான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். அதற்கு பிறகுதான் சென்னை மாநகராட்சி மேயர், அதற்கு பிறகுதான் கழகத்தின் பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர், துணை முதல்வர். இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியின் வயிற்றில் 23 வயதிலே திருமணமாகி தன்னுடைய எங்கள் அம்மா துர்காவின் வயிற்றில் எங்கள் சின்னவர் உதயநிதியை 4 மாத 5 மாத குழந்தையாக வயிற்றிலே விட்டுவிட்டு சிறைச்சாலைக்கு சென்றார். அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த குழந்தைக்கு இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், ஒரு வளைகாப்பு கிடையாது, ஒரு 5 மாச சீரு கிடையாது, இவ்வளவும் கிடையாது. என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, கட்சிக்காரனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க, கட்சிக்காரனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க, பொழுதுனைக்கு அரசியல்வாதியாக ஊர்ல சொல்லியிருப்பாங்கல்ல, அதை நினைக்காதவர் நம்ம எங்க அம்மா துர்கா. அதே போல வயிற்றிலே கருவாகி விட்டது, அப்பனை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறது. வயிற்றுல உருவாகும் போது அப்பனை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லியிருப்பார்கள். அந்த ஏச்சி பேச்சுக்கெல்லாம் இடம் தராமல் அந்த குழந்தையை பெற்று வளர்த்து சென்னையில் உள்ள மத்திய சிறைச்சாலையை கொண்டு போய் இதோ நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது என்று கம்பிகளுக்கு நடுவில் அந்த குழந்தையை தூக்கி காட்டி இதுதான் இந்த குழந்தை என்று எங்க அம்மா துர்கா சொல்லும் போது இந்த நாட்டுடைய முதலமைச்சராக தளபதிக்கு எந்த அளவிற்கு மனம் வலித்திருக்கும், எந்த அளவிற்கு ஒரு சிரமப்பட்டு இருப்பார். இன்னைக்கு தகுதியில்லாதவர்கள் சொல்லுகிறார், உதயநிதிக்கு துணை முதலமைச்சரா,
உதயநிதி அமைச்சரா, வருங்காலத்தில் அமைச்சரா என்று தன் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் போது தன் தந்தை செய்த தியாகத்தினால், அந்த தியாகத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் வருங்காலம் என்று நாட்டு மக்களால் போற்றப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வளர்த்திருக்கிறார் என்பதனை இன்றைய தலைமுறை தம்பிமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நாங்கள் சொல்லி சொல்ல கடமைப்படுகிறோம். இரண்டாவது விஷயம், சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றார். என்ன சட்ட போராட்டம் தெரியுமா? இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு மசோதாக்களை சட்டமன்றத்தை நிறைவேற்றி இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யுங்கள் என்று கொடுக்கிறோம். ஆர்.என். ரவி அவர்கள் இந்த சட்ட மசோதாக்களுக்கு கையெழுத்து போடவில்லை. ஏன் என்று கேட்கிறோம். நான் ஜனாதிபதி இடத்திலே அனுப்பியிருக்கிறேன், அங்க போங்கள் என்று சொல்கிறார். ஜனாதிபதி இடத்திலே அனுப்புவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் நமக்கு தேவையில்லை. ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டு இந்த மசோதாக்கள் கையெழுத்தா வரும் என்று சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் முதலமைச்சர் காத்திருக்கிறார். ஆனால் இதில் நேரம் ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதிமன்றம் கூப்பிட்டு கெடு கொடுக்கிறது, ஜனாதிபதி கெடு கொடுக்கிறது, ஆளுநருக்கு கெடு கொடுக்கிறது. ஆனால் எந்த ஒரு செய்தியையும் ஆளுநரும் மத்தியில் உள்ள ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டை பழிவாங்குவதற்காக இந்த மசோதாக்கள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் கடைசிய நீதிமன்றத்திலே நீதியரசர் சொன்னார், நான் ஒப்பந்தம் தருகிறேன், நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுங்கள் சொன்னார். அந்த 10 மசோதாக்களுக்கும் நீதிமன்றத்தின் மூலமாக நீதியை வென்று சட்ட போராட்டத்தை வென்று இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே கையெழுத்திட்டு இன்றைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து திட்டங்கள் செய்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர், சட்ட போராட்டம் நடத்திய ஒரே முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாங்கள் நெஞ்சார மனதார ஏற்றுக்கொள்ள உங்களிடத்தில் அறிவிக்க இருக்கிறோம். நிதிகள் அறிக்கை எல்லாத்துட்டையும் சொல்லிட்டோம். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாரு. என்ன சொன்னார் தெரியுமா? டெல்லிக்கு அவருக்கு ஏன் போனாரு நமக்கு தெரியும். டெல்லியில போய் அமித்ஷா கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலே இந்த கூலிப்படையாக இருக்க, தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கிற இந்த கூலிப்படையாக செயல்படுகிற எடப்பாடி பழனிசாமி கும்பல் கையே என்றும் மடியில வைத்துக் கொண்டு அமித்ஷா காலின் மேலே பொதுகிற அளவுக்கு அங்கே உட்கார்ந்து பேசிவிட்டு வெளியில வருகிறார்கள். ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள், பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், டெல்லி சென்றீர்கள், நீங்கள் என்ன பேசினீர்கள் அமித்ஷா என்று சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி, இந்த நாட்டு மக்களுக்காக பேசினேன், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பேசினேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசினேன் எல்லாம் சொன்னார். வந்து விட்டார். அதை திருப்பி கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பேசினார்? நீட்டு தேர்வில் விளக்க வேண்டும் என்று அமித்ஷாவை கேட்டாயா? மகாத்மா காந்தியின் பெயரால் ஊராக வேலைவாய்ப்பு திட்டம் வந்தது, அந்த 100 நாள் வேலைக்கு எங்களுக்கு தர வேண்டிய அமித்ஷா அவர்களே மோடியிடம் சொல்லி பாருங்கள் என்று நீ கேட்டாயா? தமிழ்நாட்டில் அளவுக்கு என்ன பேசினாய்? உன்னுடைய மகன், உன்னுடைய சம்பந்தி செய்த கொலை குற்றங்களுக்கு, கொடநாடு கொலை, கொடநாடில் கொள்ளையடிக்கப்பட்டதற்கு உன்னையும் உன்னை சார்ந்த அமைச்சர்களையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அமித்ஷாவிடத்திலே பேரம் பேசிவிட்டு நீ தமிழ்நாட்டுக்கு வந்தாய். அமித்ஷா வந்தார், 4 மணி வரையும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை கலந்து கொள்வதற்கு தெரியாது. அமித்ஷா உட்கார்ந்தார், அண்ணாமலை உட்கார்ந்தார், நடுவில் அமித்ஷா உட்கார்ந்தார், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தார். கூட்டணி யார் அறிவித்தா தெரியுமா? அதிமுக கூட்டணியை தமிழ்நாட்டில் யார் அறிவித்தது தெரியுமா? பாசிச வெறிபிடித்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற இன்றைக்கு RSS கைகூலியா இருக்கிற அமித்ஷா அறிவிக்கிறார். அதிமுக எங்களோட கூட்டணி, தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி அமைக்கும் என்று அமித்ஷா அறிவிக்கிறார். தற்கூரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாம அண்ணாமலை பக்கத்துல, அண்ணாமலையை நான் கண்டிக்கிறேன், ஜெயலலிதாவை குற்றவாளி சொன்னாம அண்ணாமலை, அவனை நான் கண்டிக்கிறேன். 2026 2031 திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை இல்லை என்று சொன்ன அதே எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அமித்ஷா கை, இந்த பக்கத்தை ஒரு கப்பல் அமித்ஷா கையில அவன் அண்ணாமலை எந்திரிச்சு நின்று அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கூட்டணி அறிவித்தார். ஒரு வார்த்தை கூட தமிழ்நாட்டிலே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையேற்று இருக்க முதுகில்லாத எடப்பாடி பழனிசாமி, சூடு சொரணை மானம் வெட்க எதுவுமே இல்லாத பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று சொல்ல உங்களுக்கு யோசிக்க உண்டா? கேட்கிறோம், மயிலாடுதுறை பொதுக்கூட்டத்தில் கேட்கிறாங்க. சொல்லியா? சொல்லிட்டு போயிட்டா. அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது, எங்கள் மீது வழக்குகள் எல்லாம் நீ பண்ணக்கூடாது.
என்ன கொடுமைனா, அதிமுக அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டில் வருகிறார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவனாகவே மாறிவிட்டார் என்பதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற செய்தி. தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக கையெழுத்தி கேட்டார். தமிழர்களை கடலிலே தூக்கி எறிந்தாலும் கட்டுமரகமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். தமிழர்களே என்னை விரட்டி அடித்தாலும் வெறிநாயக நான் கழிக்க மாட்டேன். உங்கள் வீட்டில் நன்றியுள்ள நாயனாக இந்த நாட்டு மக்களுக்கு உழைப்பேன் என்று சொன்னார். என்னை பாறை மீது தூக்கி எறிந்தாலும் தேங்காயாக சிதறி உங்கள் உணவுக்கு சமையலாக தவிர ஒருபோதும் இந்த நாட்டை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம். இந்த நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி தலைவர் கலைஞர் 94 வயது வரைக்கும் இந்த நாட்டு மக்களாக உழைத்தார். பெரியாரை தலைவர் கலைஞர் சொன்னார். பெரியார் மறைந்த போது கலைஞர் சொன்னார், பெரியாருக்கு மரியாதை செலுத்தி விட்டு வெளியே போது நிருபர்கள் கேட்டார்கள், பெரியாரை கொலை என்று கேட்டார். சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், தந்தை பெரியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார் என்று சொன்னார். தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார் என்று சொன்னார் கலைஞர். ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர் கேட்டார்கள், அவர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார், செத்துட்டார் சொல்லலாம், அது எப்படி சுற்றுப்பயணத்தை நீங்கள் முடித்துக் கொண்டார் சொன்னார். தந்தை பெரியார் மறைந்தார் என்று சொன்னால் நீங்கள் திராவிட கொள்கை மறைந்ததாக இருக்கும். தந்தை பெரியார் செத்து விட்டதாக சொன்னால் எங்கள் திராவிட கொள்கை மறைந்து விட்டதாகும். தந்தை பெரியார் இறந்தார் என்று சொல்லை, சாங்கன்னு சொல்லை, மறைந்தார் என்று சொல்ல மாட்டோம். பெரியார் தன் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். அண்ணாவின் தலைமையில் நாங்கள் பணியிருக்கிறோம். என்னுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் இரட்டை குரல் துப்பாக்கியாக இந்த நாட்டிலே திராவிட கொள்கையை முன்னோக்கி இந்த நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வரும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் என்பதை நீ நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். யார் வேணாலும் வரலாம். சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் நடிக்கிறது, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது, நல்ல கதாநாயகியோட உல்லாசமா போறது, கடைசி நேரத்தில் தனக்கு வயசாயிடுச்சுன்னா டக்குனு ஒரு கட்சியை தொடங்கி அடுத்த நாட்டுடைய முதலமைச்சர்கள் சொல்லுகிற கூட்டத்திற்கும் சொல்லுவேன், அண்ணாமலை போன்றது சொல்லுவேன், பெரியாரை கேவலப்படுத்துகிறேன், சீமான் போன்றவர்களுக்கும் சொல்லுவேன். இது பெரியார் மண், அண்ணா வளர்த்த கொள்கை. உயிருள்ளவரை தலைவர் கலைஞர் அந்த கொள்கையை காப்பாற்றியவர். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு உதயநிதி என்கின்ற மகத்தான மாமனிதன் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். நீங்கள் தொட்டு கூட பார்க்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தை, நீங்கள் பேசி கூட பார்க்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தை படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு தலைவர் நம்முடைய தளபதி அவர்களே 68, 69 வயதில் தான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் சொன்னார் அல்லவா, உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதன் பேர் தான் ஸ்டாலின் என்று சொன்னாலே. உழைத்து இன்றைக்கு முதலமைச்சராக அந்த தளபதி அரசு 2026 234 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். மீண்டும் எங்கள் தலைவர் தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருவார். வேலையில் உள்ள தலைவர்கள் உங்களை காப்பாற்றுகிறார்கள். கூடியிருக்கிற பெரியவர்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே சொரியும் நீங்கள் காப்பாற்றுங்கள். நம்ம நாடு தமிழ்நாடு 40 நமது என்றும் 234 தொகுதி நமது வெற்றி பெறுவோம்.